அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் ஆழ்ந்த தூக்கம் மற்றும் மன அமைதிக்கு புத்தர் காட்டிய சிந்தனை முறைகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். நவீன காலத்தில் பலர் தூக்கமில்லாமல் மன அமைதியின்றி போராடுகிறார்கள். ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே புத்தர் கற்றுத்தந்த சிந்தனைகள் மற்றும் தியான முறைகள் இன்றும் நமக்கு ஆழ்ந்த தூக்கத்தையும் மன சாந்தியையும் தரக்கூடியவை. இந்த வீடியோவில் புத்தரின் அடிப்படை உளவியல் முறைகள், சுவாச பயிற்சிகள் மற்றும் தியான வழிகளை பின்பற்றி எப்படி இரவு நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்தை அடையலாம் என்பதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். தூக்கம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நாம் ஏன் தூக்கம் இழக்கிறோம்? மன அழுத்தம் மற்றும் கவலை, எதிர்காலம், வேலை, குடும்ப பிரச்சனைகள் பற்றிய எண்ணங்கள், வேலையினால் வரும் பிரச்சனைகள், இரவில் அதிக நேரம் மொபைல் பயன்படுத்துவது, தொலைக்காட்சி பார்ப்பது மெலடோனின் ஹார்மோனை குறைக்கிறது. உணவு மற்றும் வாழ்க்கை முறை தவறான முறையில் பின்பற்றுகிறோம். காலையில் காபி, தவறான உணவுகள், உடற்பயிற்சி இல்லாமை. புத்தர் கூறியது, மனதை அடக்காதவர்களுக்கு அமைதியான தூக்கம் கிடைப்பதில்லை. இதை தீர்க்க புத்தரின் சிந்தனை முறைகளை பின்பற்றலாம். தூக்கத்திற்கான புத்தரின் 5 சிந்தனை முறைகள். 1. சுவாசத்தில் கவனம் செலுத்துதல். சுவாசத்தை கவனித்தல் என்று அழைக்கப்படும் தியான முறையை கற்றுத்தந்தார். எப்படி செய்வது? படுக்கையில் சாய்ந்து கண்களை மூடி 4 வினாடிகள் உள்ளிழுக்கவும், 4 வினாடிகள் நிறுத்தவும், 6 வினாடிகள் வெளியிடவும். இதை 5 முதல் 10 முறை செய்யுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் இதய துடிப்பு மெதுவாகவும் மனம் அமைதியடைகிறது. 2வது சிந்தனை, நான் இல்லை எனும் சிந்தனை. புத்தர் ஆத்மா இல்லை என்று கூறினார். அதாவது நான் என்பது ஒரு தற்காலிக உணர்வு. எப்படி செய்வது? படுக்கையில் படுத்து உங்கள் எல்லா கவலைகளையும் இது நானல்ல, இது என் சிந்தனை மட்டுமே என்று உணருங்கள். உடலை தளரவிடுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் கவலைகள் குறைகின்றன, ஆழ்ந்த தூக்கம் வருகிறது. 3வது அன்பு மற்றும் கருணை தியானம். அன்பு நிறைந்த தியானம். எனக்கு அமைதி கிடைக்கட்டும், எல்லோருக்கும் அமைதி கிடைக்கட்டும் என்று மனதில் சொல்லுங்கள். உங்களை பகைத்தவர்களையும் மன்னிக்கவும். இதனால் மனம் இலகுவாகிறது, தூக்கம் ஆழமாகிறது. 4வது உடல் தியானம். புத்தர் உடலை கவனித்தல் என்று சொல்லியுள்ளார். அதை எப்படி செய்வது என்றால், படுக்கையில் ஒவ்வொரு உடல் பகுதியையும் கால், கை, தலை தளர்த்துங்கள். ஒவ்வொரு மூச்சும் என்னை ஆழ்ந்த தூக்கத்தில் அழைத்து செல்கிறது என்று நினைக்கவும். இதனால் உடல் முழுவதும் தளர்ச்சி, விரைவாக தூக்கம் வரும். 5வது இப்பொழுதே வாழ்தல். புத்தர் இப்பொழுதே வாழ்க என்று போதித்தார். நேற்று போனது நாளை வரவில்லை, இப்பொழுது மட்டுமே உண்மை என்று சொல்லுங்கள். தூக்கத்திற்கு முன் இன்று நான் என்ன கற்றேன் என்று ஒரு நேர்மறை எண்ணத்தை வைக்கவும். இதன் பலன் என்னவென்றால் மனம் தெளிவாகவும் மகிழ்ச்சியான தூக்கமும் வரும். புத்தரின் யானம் ஒரு சிறந்த கதை. ஒரு அறிவுரை நிறைந்த பௌத்த கதையை கேளுங்கள். சீடன், குருவே, ஏன் சிலர் எப்பொழுதும் கவலையுடன் இருக்கிறார்கள்? மற்றவர்கள் எப்படி எப்பொழுதும் அமைதியாக இருக்கிறார்கள்? அதற்கு புத்தர், குழந்தாய், ஒரு சிறிய கதை சொல்கிறேன் கேள் என்றார். ஒரு கிராமத்தில் 2 கிணறுகள் இருந்தன. முதல் கிணறு எப்பொழுதும் தெளிவான தண்ணீர். 2வது கிணறு எப்பொழுதும் கலங்கிய தண்ணீர். கிராமத்தார் ஆச்சரியப்பட்டனர். ஏன் இந்த வித்தியாசம்? புத்தர் விளக்கினார். முதல் கிணறு தினமும் பயன்படுத்தப்படுவதால் அதன் தண்ணீர் எப்பொழுதும் புதுப்பிக்கப்பட்டது. 2வது கிணறு யாரும் பயன்படுத்தாததால் அதன் தண்ணீர் நின்று கலங்கியது. புத்தர் சொல்கிறார், மனமும் அப்படித்தான் குழந்தாய். நீ எதை பயன்படுத்துகிறாயோ அது தெளிவாகும். நீ எதை விட்டு விடுகிறாயோ அது கலங்கும். தியானம், நல்ல எண்ணங்கள் நம் மனம் தெளிவாகும். கவலை, கோபம் நம் மனம் சோகமாகவே வைக்கும். மனதை பயன்படுத்துவது தியானம், அன்பு புரிதல். எதையும் தேக்கி வைக்காதே. கோபம், வருத்தம்,
சீடன்: அப்படியென்றால் தினமும் மனதை தூய்மைப்படுத்த வேண்டுமா? புத்தர் சொன்னார், தண்ணீர் போல மனமும் பாய்ந்தால்தான் தூய்மையாகும். உன் மனம் ஒரு கிணறு, அதை தூய்மையாக வைத்திருப்பது உன் கடமை. தினமும் 5 நிமிடம் தியானம் செய்தால் மனம் தெளிவாகும். புத்தரின் 2வது கதையை கேட்டு நாம் இந்த வீடியோவை முடித்து கொள்ளலாம். புத்தரின் பாடம்: எரிந்த விளக்கு. ஒரு சிறிய யான கதை. ஒருவர் ஒரு நாள் இரவு புத்தரிடம் கேட்டார், ஆசானே, ஏன் சிலர் மட்டும் ஞானம் பெறுகிறார்கள், மற்றவர்களுக்கு ஏன் விளங்கவில்லை? புத்தர் சிரித்து கொண்டே சொன்னார், இந்த விளக்கை பார், இதன் சுடர் ஏன் அசைகிறது தெரியுமா? அந்த நபர், காற்று வீசுவதால் ஆசானே. புத்தர்: ஆம், காற்று வீசும்போது சுடர் அசைகிறது. ஆனால் காற்று நின்றால் என்ன ஆகும்? சுடர் நிலையாக எரியும். புத்தர்: மனமும் அப்படித்தான். கோபம், ஆசை, கவலை போன்ற காற்றுகள் வீசும்போது மனம் அலைப்பாயும். அவற்றை நிறுத்தினால் மனம் நிலைப்பாட்டுடன் ஒளிரும். மனதின் அசைவுகளுக்கு காரணம் வெளித்தூண்டல்கள்: கோபம், பற்று, சந்தேகம். தியானம் மூலம் அவற்றை அடக்கினால் மனம் அமைதியாகும். ஒளியை தேடாதே, இருளை நீக்கு, அப்பொழுது உன் உள்ளேயே ஞானம் ஒளிரும். அதிகம் தேடினால் குழப்பம், சிறிது தேடினால் அமைதி. நடைமுறை பாடம்: தினசரி வாழ்வில் 5 பொருட்களை குறைக்கவும். உடை, உணவு, தேவையற்ற பொருட்கள். குறைந்ததில் மகிழ்ச்சி காண்பது ஞானத்தின் முதல் படி. புத்தரின் தற்போதைய தருணம் போதனை: கடந்த காலம் வருத்தம், எதிர்காலம் பயம், இப்பொழுது அமைதி. 5 நிமிட பயிற்சி. ஒவ்வொரு மூச்சையும் உணரவும், நான் இப்பொழுது சுவாசிக்கிறேன் என்று சொல்லவும். எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கட்டும். தினசரி ஒரு நபருக்கு உதவி செய்யுங்கள். சிறிய செயல்களாக இருந்தாலும் பரவாயில்லை. கோபம் வரும்போது, இவரும் என்னைப் போல் துன்பத்தில் இருக்கிறார் என்று நினைக்கவும். தியானம் மனதின் மருந்து. புத்தர் தியானத்தில் அமர்ந்திருந்து 5 நிமிட தியானம் ஆரம்பிக்கும் வழிகள் என்னவென்றால்: 1. ஆசனத்தில் அமரவும். 2. கண்களை மூடவும். 3. சுவாசத்தை கவனிக்கவும், உள்மூச்சும் வெளிமூச்சும். 4. எண்ணங்கள் வரும்போது அவற்றை மேகம் போல கடந்து செல்ல விடவும். 5. பலன்: மன அழுத்தம் 30% இதனால் குறையும். புத்தரின் கடைசி வார்த்தைகள்: உன்னுடைய விடுதலைக்கு நீயே விளக்கு. இன்று முதல் ஒரு சிறிய நல்லதே செய். புன்னகையுடன் இருங்கள். தியானம் நிமிடம். உங்கள் சுவாசத்தை உணருங்கள். ஒரு வினாடி சிந்தனை உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம் சிறிய மாற்றங்களில் தொடங்கும். நீங்கள் எந்த பாடத்தை இன்று முயற்சிக்கிறீர்கள்? கருத்துக்களில் சொல்லவும்.